வணக்கம். உங்கள் மதிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ கிருஷ்ணர் பாரத போர் முடிஞ்சு கிருஷ்ணரும் பாண்டவர்களும் தேரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லோரும் அவங்கவுங்க தேரில் வருவாங்க. அர்ஜுனனுக்கு இவர் தேர் ஓட்டுனனால இவர் கூட்டிகிட்டு வருவார். அப்படி கூட்டிகிட்டு வரையில் எல்லோரும் பாசறைக்கு வந்துடுவாங்க. அவங்கவுங்க ஆயுதங்களை எல்லாம் போய் உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வச்சுக்கிட்டு இருக்கையில் இவங்க கடைசியாக அர்ஜுனன் வருவானா. அப்போ அர்ஜுனா, நீ உன்னோட வில்லையும் அம்புக்கூடையும் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே சரின்னா இவரும் இறங்கிடுவார். இறங்கினோடனே அர்ஜுனன் இறங்கினோடனே கிருஷ்ணர் கடிவாளத்தை விட்டோன்னே குதிரையும் ஓடிடுவான்ட்டு. ஓடினோடனே கடைசியாக இறங்குவார். அங்கே தேரில் குத்தி வச்ச கொடியில் அனுமார் பறந்துட்டுருப்பார். அவரும் போயிடுவார். அந்த கொடியும் பறந்து போயிடும். பறந்து போனவுடனே கிருஷ்ணர் இறங்கி கொஞ்சம் பாண்டவர்களோடு நின்றுக்கிட்டு இருப்பார். தேர் எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். சாம்பல் ஆனவுடனே அந்த பாண்டவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். என்ன கிருஷ்ணா, தேர் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், நீங்கள் எதுனா சாதாரணவங்க கூடயா மோதுனீங்க? அவங்க எல்லோரும் இவர் துரோணர் கர்ணன்லாம் விட்ட அம்பெல்லாம் யாரையுமே கொல்லாமல் அவங்கக்கிட்ட போகாது. ஆனால் நான் உங்களுக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால, தேர் ஓட்டிக்கிட்டு இருந்ததுனால அந்த தேரில் படுற மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். அப்போ நான் இறங்கினோன்னே அந்த தேர் எரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே எல்லோரும் அவரை கையெடுத்து கும்பிடுவாங்க. கிருஷ்ணா, எங்களை எப்படியெல்லாம் நீ காப்பாற்றுற அப்படின்னு சொல்லி கும்பிட்டோன்னே அப்போ ஒரு தரம் தர்மர் சொல்லியிருப்பாராம், என்னோட அர்ஜுனனை நீ காப்பாற்றி பத்திரமா என் தம்பியாகவே கொண்டு என்கிட்ட விட்டுறணும்னு சொன்னேன்ல, அதை காப்பாற்றிட்டேன். உன் தம்பியை இருந்தா கூட்டிகிட்டு போ உன் தம்பியை அப்படின்னு சொல்லி கையில் பிடிச்சி கொடுப்பாராம். அப்போ பாண்டவர்கள்லாம் கடவுளை நம்பினவங்களாம் யாரும் கையை விட மாட்டாருன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கும்பிட்டு போகிறான். சரி, இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மதிப்பாட்டி.